சிவ நிந்தனை செய்தால் என்ன பாவம் வந்து சேரும்? சிவன் அவர்களுக்கு கொடுக்கும் தண்டனை என்ன என்பதை இந்த பதிவில் பார்ப்போம். சிவ நிந்தனை செய்தவர்கள் இறைவனால் தண்டிக்கப்படுவார்களா என்ற கேள்வி ஒரு பக்தனின் மனதில் ஒரு நாள் அல்ல, பல நாட்களாக ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. இன்றைய சிவ சிந்தனையில் ஒரு மிக முக்கியமான உண்மையைப் பற்றி தெரிந்து கொள்வோம். பகுதி 1. கேள்வி: சிவ நிந்தனை என்றால் என்ன? சிவனை அவமதித்து பேசுதல், சிவலிங்கத்தை கேலி செய்தல், சிவபக்தரை இழிவுபடுத்துதல், இதுவே சிவ நிந்தனை. இதைப் பற்றி சைவ சித்தாந்தம் என்ன சொல்கிறது என்பதை காண்போம். இது சாதாரண தவறு அல்ல, மகாபாவம். ஏனெனில் சிவன் கருணை, சிவன் ஞானம், சிவன் அன்பு. அந்த அன்பேயே நிந்திப்பது அறியாமையின் உச்சம் என்று நமக்கு கூறுகிறது. பகுதி என்ன? இதனால் என்ன மாதிரியான விளைவு வருகிறது? சிவன் உடனே அவர்களுக்கு தண்டனை கொடுத்து விடுகிறாரா? இல்லை. அவர்கள் செய்த இழிவான செயலை அவர்களே நினைத்து வெட்கப்பட்டு தலை குனியும் அளவுக்கு மனமாற்றம் தருகிறாரா என்பதை தெரிந்து கொள்வோம். சிவனை நிந்தனை செய்யும் குருடர்களுக்கு சிவன் கொடுக்கும் தண்டனை என்ன? மன அமைதி குறையும், புத்தி குழப்பம் வரும், நல்லதை உணர முடியாமல் போகும். இதைதான் ஞானம் மறைதல் என்று சொல்கிறார்கள். இது அவர்களின் முன்வினை பயன். அது அவர்களால் உருவான கர்மபந்தம். அதுவே இப்பிறவியிலும் தொடரும். சிவன் கொடுக்கும் பெரிய தண்டனை. பகுதி 3. சிவபக்தரை நிந்தித்தால் ஒரு பெரிய சத்தியம் என்னவென்றால், சிவனை நிந்திப்பதை விட சிவபக்தரை நிந்திப்பதுதான் மிகப்பெரிய பாவம். ஏனெனில் சிவபக்தன் சிவனின் நிழல், சிவனின் சுவாசம் என்று சிவனாகவே வாழும். இப்படிப்பட்ட சிவ அடியார்களை நிந்தனை செய்யும் குருடர்களுக்கு தண்டனை மட்டுமே தந்தால் போதுமா? ஆனால் சிவன் அப்படி செய்வதில்லை. அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து மனமாற்றம் தருகிறார், தவறை உணர் செய்கிறார். இதுதான் உண்மை. சிவன் தண்டிப்பவன் அல்ல, மாற்றுபவன். ஒரு கண்ணீர், ஒரு மனமாற்றம், ஒரு ஓம் நம சிவாயம், அதுவே போதும். இதைதான் திருநாவுக்கரசர் சொல்கிறார். கல்லையும் கனிவாக்கும் கருணை சிவன் என்று இறைவனை நிந்திக்கும் குருடர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்கிறேன், கேளுங்கள். அறியாமையால் தவறு செய்திருந்தால் பயப்படாதீர்கள், மனம் மாறுங்கள். மனமுருகி உள்ளன்போடு சிவனை நினையுங்கள். சிவன் மன்னிப்பான், அருளை பொழிவான். ஓம் நம சிவாய. சிவன் அடியார்களே, சிவனை நேசிக்கும் உறவுகளே, இந்த சிவ சிந்தனை பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சிவஓசை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சிவ அருளான சிந்தனைகள் தொடர்ந்து கிடைக்கும்.